இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 9 நடைபெறும் என தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கி 23ஆம் தேதி முடிகிறது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலுக்கு சனி, ஞாயிறு விடுமுறை போக 6 நாட்களே உள்ளன. அதிலும் 19ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு உள்ளூர் விடுமுறை. இதற்குள் தொகுதி பங்கீட்டையும் வேட்பாளர்களையும் கட்சிகள் அறிவிக்க வேண்டும். புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கூட்டணி மற்றும் திமுக, காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் இதுவரை தொகுதி பங்கீட்டை முடிக்கவில்லை. ஆளும் கட்சியான கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16, பாரதிய ஜனதா கூட்டணிக்கு 14 சீட் என பேசி முடித்துவிட்டனர். ஆனால் போட்டியிடும் தொகுதிகள் முடிவாகவில்லை. அதோடு முதல்வர் ரங்கசாமி போட்ட மாநில அந்தஸ்து கண்டிஷனும் அப்படியே உள்ளது. இதேபோல் தேஜ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுக, பாமக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் போட்டியிடும் இடங்கள், தொகுதிகள் குறித்து முடிவாகவில்லை. இது ஒரு பக்கம் இருக்க, எதிர்கூட்டணியான திமுக, காங்கிரஸ் கூட்டணிக்கு யார் தலைமை தாங்குவது என்ற பிரச்சினையே தீரவில்லை. சீட் பங்கீடும் இறுதியாகாமல் உள்ளது. வேட்புமனு தாக்கலுக்கு இருக்கும் ஒரு வார இடைவெளியில் இது அனைத்தையும் முடிப்பது கடினமான காரியம். அவசர கதியில் தேர்தலுக்கு தயாராகும் போது தவறுகள் நிறைய நடக்க வாய்ப்புள்ளதென புதுச்சேரி அரசியல் தலைவர்கள் புலம்புகின்றனர்.